உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறை. இந்த 12 ராசிகள்ல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் 8ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்றாரு. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு திடீர் யோகங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர் திருப்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியாக அந்த யோகங்கள் எல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து சில சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுல உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். தனுசு ராசி என்பவர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மறந்துடுவாங்க. அது எல்லாமே அவர்களுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ரொம்ப நிதானத்தோடையும் ஒரு முழுமையான ஒரு முன்னெச்சரிக்கையோடையும் எடுத்து வைத்தீங்க அப்படின்னா முழுமையான ஒரு வெற்றியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று வரக்கூடிய ஒரு நேரம். அதனால தொழில் ரீதியான வருமானங்கள், பொருளாதார வளர்ச்சிகளுக்கு குறைவே இருக்காது. எந்த இடத்துலயும் நீங்க பொருளாதார ரீதியாக பிரச்சனையை சந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் எப்படி அழிச்சிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடம் 5 வருடங்களுக்கு முன்பாக ரொம்ப டோட்டலா ஸ்வைப் ஆயாச்சு. எவ்வளவுதான் நீங்க அந்த வீழ்ச்சியில இருந்து வளரணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தடுமாற்றத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மாதத்துல உங்களுடைய 10ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறார், 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியனும் வரார். ஒரு திக்பலம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. முழுமையான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருப்பாங்க. இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லாம் இந்த மூட நம்பிக்கை அப்படின்ற மீது நம்பிக்கையே கிடையாது. அதாவது இப்ப அஸ்ட்ராலஜி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க. அதுலயுமே ரொம்ப டெப்தா போய் சில விஷயங்கள் எல்லாம் அவங்களால செய்யவே மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை சார்ந்து மற்ற விஷயங்கள்ல ஒரு மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்தின் மீது அலாதியான
ஒரு பற்றுடையவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி அந்த 10ஆம் இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார் இந்த மாதத்துல. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இதனால பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வெல்ல முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வென்று முயற்சி செய்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல நடக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க போகவே மாட்டாங்க. இவர்கள் கூட இருக்கிறவங்க இந்த விஷயங்களெல்லாம் செய்வாங்க. இவர்களுக்கு அவர்கள் என்னதான் செய்தாலும் இவர்கள் மீது எந்த விதமான செய்வினையோ ஒரு இதையோ எதையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தெய்வ பலம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க எத்தனை பேரை வச்சு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செய்வினை வைக்கணும்னு நினைச்சா கூட ஒருத்தரால கூட அந்த செய்வினையை இவர்களுக்கு வைக்க முடியாது. செய்வினைன்றது என்னது யாருக்குமே அது தெரியாமையே இருக்கு. செய்வினை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுறதுதான் செய்வினையே. இது தெரியாம எங்க வீட்டுக்குள்ள எதையோ வச்சுட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பண்ணிட்டாங்க, அதை எடுக்கிறதுக்கு நாங்க 4 மாந்திரிகம் தாந்திரிகம் போறோம் அப்படின்லாம் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரையுமே நம்பாதீங்க தனுசு ராசி என்பர்களே. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சில அறிவுரைகளை கூறுங்க. அப்படி செய்யும் போதுதான் அதுல இருந்து சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகளாகல, உங்களுடைய கூட வேலை பார்க்கிறவங்களால, உங்களோட சேர்ந்து பிரயாணிக்கிறவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களால பிரச்சனைகள் கிடையாது. அதனால இந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் நம்பி ஒரு பணம் ஒரு பைசா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் முழுமையாக. ஏன்னா அந்த ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஈஸியா வந்துரும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இதை விட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலையில இருக்கிறார். மிகப்பெரிய உடல் சோர்வுகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால செய்ய முடியாது. என்னைக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துச்சோ அதுல இருந்தே இவர்களினுடைய சுறுசுறுப்பு, இவர்களினுடைய ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோய்ந்து போயிட்டது. ரொம்ப மந்தத்தன்மை அப்படின்னே சொல்லலாம் அந்த அர்த்தாஷ்டம சனினால. இப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால 2 மடங்கு சுறுசுறுப்பா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சேர்த்து இவங்கதான் சுறுசுறுப்பா வேலை செய்ய போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இவங்களே எல்லாமே செய்யக்கூடிய ஒரு டைம். எங்கேயாவது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா முதல்ல போய் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலையோட இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தன்னுடைய உடல் நலன்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். தெய்வ பலம் அப்படின்றது இந்த இடத்துலயும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 3ஆம் இடத்துல ராகு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு வளர்ச்சியை, ஒரு துணிஞ்சு நீங்க செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் ஒரு வீட்டுல கண்டிப்பாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவர்களாலதான் அந்த வீட்டிற்கே மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்கும். ஏன்னா இவர்கள் தான் ஒரு பில்லர் மாதிரி அந்த வீட்டுல. இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல கண்டிப்பாக இருந்தே தீரணும். இந்த பில்லர் இல்லாம அந்த குடும்பம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய முதுகுல அந்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு
இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராகு தசை, குரு தசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகள் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு வலிமைகளை கொடுக்க போகுது, உங்களுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து வேலை ரீதியான, தொழில் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, உங்களுடைய ஜாதகப்படி, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வ பலம், இதெல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.